சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக, டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதி எது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை தொடர்ந்து இருக்கக்கூடியது எஜுகேஷன், சைக்காலஜி எஜுகேஷன். இது பார்த்தீங்கன்னா அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய தேர்வு. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 30 வினாக்களானது கேட்குறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய பகுதி ஜிகே. இந்த ஜிகேல 10 வினாக்கள், டோட்டலா 40 வினாக்களானது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வினாக்களாக இருக்கக்கூடியது. இந்த 40 வினாக்கள்ல நீங்க ஒரு 20 வினாக்களை சரியாக எழுதுகின்ற பட்சத்துல உங்களுக்கான வெற்றி உறுதி. இந்த 2025 தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய தகவல்கள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம மேஜருக்கு எந்த அளவிற்கு நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேலையும் கவனம் செலுத்தணும். மேஜர்ல உங்களுக்கு 110 வினாக்கள் கேட்கிறாங்கன்னா நம்ம 90 வினாக்களை கரெக்டா எழுதுகிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 20 வினாக்கள் சைக்காலஜில வந்துச்சுன்னா போஸ்டிங் உறுதி. கடந்த முறை பாயிண்ட் சம்திங்ல தன்னுடைய வெற்றியை இழந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், தோல்வி தழுவிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சொல்லக்கூடியது இந்த சைக்காலஜிக்கு என்ன பண்ணணும், இந்த சைக்காலஜியோட கொஸ்டின் எங்க இருந்து கேட்கிறாங்க, எஜுகேஷனுக்கு எங்க இருந்து கேட்கிறாங்க, இதுதான் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடிய. இதுல ஒரு 4 கொஸ்டின் கரெக்டா இருந்திருந்தா போதும், ஒரு 2 கொஸ்டின் கரெக்டா எழுதினா எனக்கு பணி உறுதிங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது, தொடர்ச்சியாக கூறக்கூடிய தகவல். அதை பார்த்தீங்கன்னா சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இப்ப இருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த சைக்காலஜிக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றோம். நம்முடைய சுபைக்குழுவில் இந்த சைக்காலஜிக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன, சைக்காலஜி எஜுகேஷன், இது ரெண்டையுமே எடுத்து பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு இரண்டாவதாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ப்ரொவைட் பண்றோம். ஸ்டடி மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், கொரியர் மூலமாகவும் சரி, அதே மாதிரி ஃப்ரீயா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து மூன்றாவதாக உங்களுக்கு டெஸ்ட் பேஜ், இந்த சைக்காலஜிக்கு நம்ம என்ன செய்யறோம், கொண்டு போறோம். சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதுல பாத்தீங்கன்னா 175 தேர்வுகள் உங்களுக்கு பெய்டு வெர்ஷனாக நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்டும் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியா, இந்த ப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய தகவல்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம நினைச்சிடலாம் ப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். சைக்காலஜிக்கு கொடுத்துருக்கோம், அடுத்து எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு உங்களுக்கு வரிசையாக நம்ம நினைச்சிடலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் பேங்க் ஆனது நம்ம நினைச்சிருக்கோம், கிரியேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6 தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்ப இந்த சைக்காலஜிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து இந்த சைக்காலஜிக்கு என்ன புக்கு படிக்கணும், இது ஃபுல்லாமே நம்ம எதை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், இந்த பகுதியை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதுமா, வேற எதையுமே பார்க்க வேண்டாமா, இந்த சைக்காலஜிக்கு வேற என்ன பண்ணணும், என்ன நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மெட்டீரியலா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த சைக்காலஜிக்கு 6 புத்தகங்களானது நம்ம என்ன செய்யறோம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். 6 புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 தொகுதிகள் 6 புத்தகங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு 2 தொகுதிகள் கிட்டத்தட்ட 1030க்கும் மேற்பட்ட பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய சாம்பிள் எல்லாமே பின்னாடி உங்களுக்கு நம்ம நினைச்சோம் வீடியோ எண்டில் நான் கொடுப்பேன். இந்த 6 புத்தகங்களும்
2 தொகுதிகளாக 1300 பக்கங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு புக்கு 2 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த 6 புத்தகத்தில் தமிழ் மீடியத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களின் எண்ணிக்கை 3, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களினுடைய எண்ணிக்கை 3. ஸோ இந்த 3 புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கே மங்கள் அவங்களுடைய புத்தகங்களே 2 புத்தகங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டியது, இரண்டாவதாக இருக்கக்கூடிய அவர் எழுதிய 2வது புக்கு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது, கண்டென்ட்லாம் வெரி கிளியராக 2 புத்தகங்கள் அவருடைய புக்கு. அதே மாதிரி சர்மா ஸோ அவங்களுடைய உளவியல் புத்தகம். ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்திலும் தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் சாரோட புக்காக இருக்கட்டும், சந்தானம் அவர்களுடைய புக்கு, அதே மாதிரி பிஎட்ல நம்ம படிக்கக்கூடிய புக்காக இருக்கட்டும். ஸோ இந்த புத்தகங்களை இணைத்து எல்லா தகவல்களையுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த கையேடானது தயார் பண்ணியிருக்கோம். அந்த கையேட்டில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க், அடுத்து ப்ராக்டிஸ் கிளாஸ், மாதிரி டெஸ்ட் அந்த புக்கில் இருந்து தான் நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புத்தகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே தேடி நம்ம என்ன செஞ்சிட்டோம் தொகுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா நம்முடைய சுபிக்குழுவினுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும்பொழுது தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு தேவையான தகவல்கள் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு படிக்க வேண்டியதை அப்படியே தொகுத்து கொடுத்துருவேன். அதை மட்டும் நீங்கள் அப்படியே படித்தாலே போதும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம். கொஸ்டின் பேங்க் இதை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 3000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இதில் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது, எதுவுமே மிஸ் ஆகுவதற்கு வேலையும் கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு எல்லாத்தையுமே தொகுத்துட்டு படிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. இந்த புத்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், பெய்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், சைக்காலஜிக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்லேயே உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலை உங்களுக்கு தேவைங்கிற பட்சம் இப்போ மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் பெய்டு வெர்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு, அதே மாதிரி மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீயாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம் ஓப்பன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பு ப்ரீ வெர்ஷனும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அடுத்து காண இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். மொபைல் ஆப்ஸில் வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கீழே ஹோம் பேஜஸ் ஸ்டோர் ஒரு பகுதி இருக்கும். அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுடைய புத்தகத்தினுடைய முழுமையான டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த ஸ்டோரில் இருக்கும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாபிக் பாருங்கள், பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜி எஜுகேஷன் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கையேடு. ஸோ முதல் பகுதி இது. முதல்ல இருக்கக்கூடியதா அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன தகவல்கள்ங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்கான அமௌண்ட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய மெட்டீரியல், ஸோ எஜுகேஷ்னலுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 161 பக்கங்களை உடையது எஜுகேஷனுடைய மெட்டீரியல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே இதில் 1 by 1 நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்டாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் இந்த சாம்பிளை பயன்படுத்திட்டு தேவைங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து சைக்காலஜிக்கான ரிவிஷன், எஜுகேஷனுக்கான ரிவிஷன், சைக்காலஜிக்கான ரிவிஷன். ஸோ இரண்டாவதாக இருக்கக்கூடியது
ஸோ இது முதல் பக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கான அனைத்து கண்டென்ட்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், உருவாக்கி கொடுத்துருக்குறேன். ஸோ இது ரிவிஷனுக்கான மெட்டீரியலாக உங்களுக்கு நான் நினச்சிறேன் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதை விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ எஜுகேஷனுக்கான ரிவிஷன் மெட்டீரியல், சைக்காலஜிக்கான ரிவிஷன் மெட்டீரியல் ரெண்டுமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், சைக்காலஜி எஜுகேஷனுக்கான மெட்டீரியல் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் பொருளடக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லா தகவல்களுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல பொருளடக்கத்தில் பாருங்கள், கல்வி உளவியலின் தன்மை, அதில் என்னென்ன ஹெட்டிங் வருது, மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும், அதில் என்னென்ன ஹெட்டிங், அடுத்து வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி, அடுத்து அறிவுத்திறன் வளர்ச்சி, அடுத்து கற்றல், கற்றலை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவும் மறதியும், அடுத்து நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன் கிரியேட்டிவிட்டி, அடுத்து ஊக்கப்படுத்துதல் மற்றும் குழு இயக்கம், மனநலம், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். இது சைக்காலஜிக்கான கண்டென்ட். ஸோ அது போக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்திய கல்வி முறை எஜுகேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெட்டீரியல் கடைசியில் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, மிக முக்கிய 1100 ஒன்லைனர் கொஸ்டின், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய 1000 கொஸ்டின்ஸ். ஸோ இது மெட்டீரியல்ல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் சைக்காலஜி, அதுக்கு கீழே எஜுகேஷன், அடுத்து ஒன்லைனர் சொல்லி நம்ம கான்செப்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி சைக்காலஜிக்கு பாயிண்ட் பை பாயிண்டான தகவல்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இறுதியில் ஒன்லைனரும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கடைசி பக்கத்தில் ஒன்லைனருக்குள்ள நம்ம போகும்பொழுது சரிங்களா, கடைசி பக்கத்தில் உங்களுக்கு ஒன்லைனருக்குள்ள நம்ம போறோங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1100 ஒன்லைனர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் பாருங்க உங்களுக்கு இந்த இருக்குது பாயிண்ட் பை பாயிண்டாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர் போட்டு கொஸ்டின் அதற்கான டைரக்டான ஆன்சர்னு சொல்லி, இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி கொடுத்துருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் பேஜஸில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய குரூப்பில் இந்த மெட்டீரியல் இருக்கும், ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். புத்தகமாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டோரில் போய் சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் தேவைங்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம். மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.